கோடி பேர்களில் ஒருவன் அடியேன் தமிழன் நான் உங்கள் நண்பன். ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் குடி. எங்களுடைய அடுத்த பயணம் மிருக காட்சி சாலைக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அனிமல்ஸ் ஜூ இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதனால சரி ஓகே, வெதரும் நல்லா இருக்குது தானே, நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக போயிட்டு வரலாம். அப்படியே போயிட்டு வரும்போது ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஜாலியாக போட்டு விடுவோம் அப்படின்றதுக்காக பறந்து போய் கொண்டிருக்கிறோம். வாங்க போயிட்டு என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மிருகம் அப்படின்னும் போது பாருங்க, நம்ம மனிதர்கள்லாம் என்ன பண்ணுறோம், கோபம் பண்ணுறோன்னே டக்குன்னு மிருகம் மாதிரி நடந்து கொள்றியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை ஒரு 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 பேக்வேர்டாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த உலகத்தில் மிருகங்கள் மாதிரி சாஃப்டானவங்க யாருமே இல்லைங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மிருகத்தை ஒரு தவறான உதாரணத்துக்கு திட்டுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க. மிருகங்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்யுதுங்க. மற்ற மிருகத்தில் ரொம்ப லவ் பண்ணுதுங்க. நம்ம மனுஷர்கள் தானுங்க அந்த மாதிரியே கிடையாது. ரொம்ப பொறாமையும் போட்டியும் காண்டும் மிருகம்ன்றும் நம்மளே திட்டும்போது மனுஷன்னு சொல்லி திட்டுங்க. அதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா மனுஷன் தான் மோசமான மிருகமா இருக்கிறான், கேடு கட்டவன், இன்க்ளூடிங் மீ தான். ஆனா உண்மையிலுமே மிருகங்கள் அன்பானவர்கள், சாஃப்டானவர்கள். அது மிருகங்களை பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. குறிப்பா மனிதர்களை பார்க்கும்போது தான் மிருகங்கள் எவ்வளோ நல்லதுன்றதே நமக்கு புரியுது. ஏன்னா நம்ம பழகுற மனிதர்கள் அம்புட்டு விஷமிகளா இருக்காங்க. சரி வாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம போயிட்டு அனிமல்ஸை பார்ப்போம். இங்கே பார்த்தா நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கூட்டம். நம்ம தான் ஏதோ காலங்காத்தால சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சா, இது நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கூட்டம் இங்கே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கங்க. சரி, நாங்கள் தான் வேலை வெட்டி இல்லாமல் அனிமல்ஸை பார்க்க போகிறோம்னு பார்த்தா, இங்கே நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட அனிமல்ஸை பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. சரி, ஸ்லோவாக லைனில் இருந்து எப்படியாவது டிக்கெட்டை அடித்து பிடிச்சி வாங்கி நம்ம உள்ளே போனால் எடுத்தோன்னே குரங்கு என்னையா குரங்குன்னு சொல்லும்போது ஏன் மூஞ்சியை காட்டுறீங்க? குரங்கு தான் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்குது. குரங்குல இருந்து பிறந்தவன் மனிதன். இது குரங்கு மாதிரியே தெரியலையாப்பா. பார்த்தா கரடி குட்டி மாதிரி இருக்குது, ஆனால் குரங்குன்னு தான் நாங்கள் அதை வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னே இங்கே குழந்தைங்களுடைய வண்டியெல்லாம் வைக்கிறதுக்கு, இந்த புஷ்டார்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. சரி ஓகே, இதை தள்ளிட்டு நம்ம சுற்றின்னு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு இடத்துல செட்டில் பண்ணி வச்சுட்டு, அது பெரிய இடங்க. அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள்வே பத்தாதுங்க. அதில் இருக்கிற குட்டி அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சிலது கண்ணுக்கே தெரிலங்க. அவ்வளோ அனிமல்ஸ் அதில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணுறோம், ட்ரெயினில் போய் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். சரி, குழந்தைங்களோட இவ்வளோ சுற்றி நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து, ஒரு குட்டி ட்ரெயின், அது சும்மையிலேயே அதில் போகும்போது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது ஃபேமிலிலாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம ஏரியா க்ளோஸ்டரில் இந்த மாதிரி உயிரியல் பூங்கா இருக்குது. ஜாலியாக இந்த சம்மருக்கு குழந்தை குட்டிங்களோட என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ட்ரெயினுக்கும் கூட்டம் அங்கே வெயிட் பண்ணுதுங்க. ஒரு மாதிரியாக அடித்து பிடிச்சி நாங்கள் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு காத்திருந்த கேப்பில் சில பல கிரிப்ஸுகள் இதில் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ட்ரெயின் வந்துச்சு. வந்தோன்னே அடிச்சு பிடிச்சி ஏறி சீட்டை பிடிச்சி உக்காந்து அவங்க உட்காந்தா போயிட்டு அந்த அனிமல்ஸ் நிற்கிறத நம்ம ட்ரெயினில் உட்காந்தே பார்த்துடலாம். அது ஒரு ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் பொறுமையாக சுற்றி நடந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு, உடம்புல பலம் இருந்துச்சுன்னா, நீங்கள் உண்மையிலுமே ஒரு நிறைய ஆட்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக பேசி நீங்கள் போயிட்டு நடந்தே கூட பார்க்கலாம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ குழந்தைங்களோட வாரவங்க இந்த மாதிரி ட்ரெயினில் போனீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணி சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு வாராங்க. இது நமக்கு ஒரு ஈஸியாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே நம்ம இவங்களை தூக்கிட்டு இவ்வளோ தூரம்லாம் நடந்து தெரிய முடியாதுங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக ஃபீல்டில் விட்ருக்காங்க, கூண்டுலெல்லாம் அடைக்காமல். வரி குதிரை அது இதெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்ருக்காங்க. இங்கே பாருங்க, காண்டாமிருகம். ஸோ இதெல்லாம்
பக்கத்துலேயே நின்று பார்க்குற மாதிரி அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும். மேபி நாங்கள் இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை நடந்து போய் பார்க்கலான்றத நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம வந்து ஃபேமிலியோடு வந்ததால் எங்களால் வந்து நடந்து திரிய முடியலை. ஏன்னா அவங்கள தூக்கிட்டு இது பண்ண முடியல, ஒரே காற்றாக வேற இருக்குது. உண்மையிலேயே வெரி நைஸ், ரொம்ப நல்ல அனுபவம். இங்கே பக்கத்தில் உள்ளவங்க வந்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்கள இந்த ஹாலிடேக்கு கூட்டிகிட்டு வாங்க. இந்த விடுமுறை நாட்களில், இந்த ஈஸ்டர் ஹாலிடே, இந்த சம்மர் ஹாலிடேல எல்லாம் இங்கே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பாருங்களேன். இது இந்தியன் படத்தில் நம்ம மனுஷா கோலாவும் கமலஹாசனும் ஒரு சாங்குக்கு இந்த இந்த கேமரோட தான் நடிச்சிருப்பாங்க. அதோட பேர் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. அந்த சாங் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அங்கே பாருங்கள், ஃபீல்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மரங்கள் அதுவே ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க. இதில் பார்க்குறதே ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. வெறும் மிருக காட்சின்னு மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டு வந்து மொத்தமாக பார்க்குறதுக்கு, இந்த இடமே வந்து மேலே பார்க்குறதுக்கு ஒரு மனசுக்கும் கண்ணுக்கும் நமக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இதோ இதில் ஏதோ ஒரு அனிமல் இருக்குது. என்னடா அது, அணில் அவ்வளோ பெருசாக இருக்குது. கங்காருவா? ட்ரெயின் இவ்வளோ வேகமாக போனால் எப்படிப்பா நாங்கள் பார்க்குறது? ஹலோ, இதில் வர ட்ரெயினில் மக்கள் பாருங்கன்னு நான் வேறு ரெக்கமெண்ட் பண்ணி நிற்கிறேன். நாங்களே ஒழுங்காக எதுவும் பார்க்க முடியலை. தயவு செஞ்சு மக்களே, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்களாண்டா இந்த ட்ரெயினில் வராமல் நீங்கள் வந்து நடந்து போய் பார்க்குறது தான் நல்லது போல் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் வந்தும் சேர்ந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க. ஆனால் இந்த ட்ரெயினுக்கு நாங்கள் வந்து ஒரு 20-25 நிமிஷம் வெயிட் பண்ணி காற்று கிடந்து ட்ரெயினில் ஏறி உக்காந்து போனால், ஆனால் உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு. ஆனால் குயிக்காக வந்துட்டானுங்க. டிக்கெட் எடுத்து போனதுக்கு அது வேர்த்தான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு நடந்தே சுற்றி இருக்கலாம். அவ்வளோ சுற்றி பார்த்தும் இன்னும் பார்க்குறதுக்கு இடம் இருக்குன்னானுங்க. கேட்டாங்க, பறவைகள் சரணாலயம் இருக்குது அதுக்குள்ளே, அப்புறம் இந்த பெண் குயின், ஆண் குயின், அது இதெல்லாம் ஏதோ இருக்குன்னானுங்க. சரி, இதை வேறு நடந்து சுற்றணுமா? அதுக்கு வேறு ஏதாவது ட்ரெயினுக்கு இருக்காப்பா? அதெல்லாம் இல்லைப்பா, இதெல்லாம் நடந்து தான் பார்க்கணும், இதெல்லாம் கூண்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கூண்டுன்னு சொல்கிறாங்க, அதுவே ஒரு பெரிய பெரிய இடத்த வலையாக சுற்றி வச்சு அடித்து போட்டு கூண்டுன்னு சொல்கிறாங்க. நல்ல ஃபீல்டில் விட்டுருக்குறாங்க. சில பறவையெல்லாம் மறைஞ்சி மரத்துலேயே உட்காந்துருக்கு. அதெல்லாம் நாங்கள் அந்த போர்டில் படித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, இங்கே யார் யார் என்னென்னலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பெண் குயின் எவ்வளோ ஜாலியாக, உண்மையிலுமே நேச்சர் அப்படியே ரியலாக இருக்க மாதிரியே செட்டப் பண்ணி விட்டுருக்காங்கல்ல. அதனால் அவங்க ஜாலியாக சுதந்திரமாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் உள்ள ஜூலெல்லாம் வந்து இடங்கள் வசதி இல்லாமல் அவங்க நம்ம மக்கள் வந்து பார்க்குற அந்த வருமானத்துக்காகவே வச்சுருப்பாங்க. அங்கே உள்ள மிருகங்கள்லாம் சுதந்திரமாக இருக்கணுன்ற நோக்கத்தில் வச்சுருக்க மாட்டாங்க. அவ்வளோ குப்பையும் கஞ்சலுமா இருக்கும். என்னடா நம்ம ஊரை பற்றி இப்படி சொல்கிறானே நினைக்காதீங்க, உள்ளதை தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வெளிநாட்டில் எப்படி இருக்காங்கன்றதை பார்த்து நம்ம ஊரில் நல்லா எல்லாம் மாறி நீட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அதை சொல்கிறது. இதோ இது ஒரு கீரி புள்ள மாதிரி இருக்குது. இதோட உண்மையான தமிழ் நேம்லாம் எனக்கு தெரிலைங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆட்கள் ஏதோ சாப்பாடெலாம் வாங்கி போடுறாங்க, ஆனால் எதுவுமே போட வேணான்னு அதில் போர்டு வச்சுக்கிறாங்க. நம்ம எங்கே கேட்டிருக்குறோம். இது உண்மையிலே பறவைன்னு பார்த்தோன்னே நம்ப முடியலையே. ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. என்னடா ஏதோ பூவாக ஏதாவதுன்னு பார்த்தா துணியை கணியை போட்டு வச்சுருக்காங்களே, பார்த்தா ஏன் பையன் சொன்னால் இல்லைப்பா அது கொக்கு அப்படின்னு. ஆரஞ்சு கலரில் எந்த ஊரில்டா கொக்கு இருக்குதுன்னு பார்த்தா உண்மையிலுமே ஆரஞ்சு கலரில் கொக்கு மாதிரி அது பறவை இருக்குதுங்க. அது ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு. உண்மையில அது ஒரு புதுசாக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் நான் அந்த பறவையை பார்த்ததில்ல, இங்கே தான் முதல் டைம் பார்த்தேன். இதோ பார்த்தீங்களா, இப்படி ஒரு கலரில் நம்ம கோலப்பொடியை கலரு போட்டு விட்டா மாதிரி கொக்கு நடந்து தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்ம கோட்ஸ்வேர்ல்ட் மிருக காட்சி அனிமல்ஸ் பார்க்குக்கு வந்து கண்டிப்பாக இதை பாருங்கள். க்ளோஸ்டரில் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு ½ கூட இல்லைங்க. இதோ இது என்ன, இது எலியா என்னது? இதுதான்டா கீரி புல்ல.
நம்ம வேறு ஏதோ பிள்ளைய பார்த்து கீரி பிள்ளைன்னு சொல்லிட்டோம். மக்களே, தவறான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளை மன்னிக்கணும். ஏன்னா நம்ம நமக்கு என்ன அதில் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கோ, என்ன நமக்கு உண்மையான நேம்கள் எல்லாம் தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே காய்ஸ், நாங்கள் கிளம்ப போகிறோம். இதோ எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்து முடிச்சிட்டோம். எக்ஸிட் வழிகாட்டிட்டாங்க போகிறதுக்கு. எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு, ரொம்ப நேரம் நடந்து வெயிலில் தெரிஞ்சதால். அதனால் போகிற வழியில் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருக்கும் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு இந்த வீடியோவை நாங்கள் இதோடையே முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். தமிழ் குடி.